கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்னும் ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, புதிய சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாளில் மாய்க்கூட நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அது தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தெய்வ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை நம்ம எப்படியே வாசம்னா ஒன்றும் புரியாது, ஏதோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதை நம்ம பிரிச்சு படிச்சோம்னா நம்முடைய வாய்க்கு தேனிட்ட பணியாரமாய் இருக்கும், நம்முடைய சரீரத்துக்கு அது ஆரோக்கியமான வசனமாய் இருக்கும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்லி 107 வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய வைரத்திற்கும் மாணிக்கத்திற்கும் அது அடையாளமாய் இருக்கிறது. இதை நாம் பிரித்து படிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. பொய்யுரையாத தேவன், நம்முடைய தேவன் யார்? அவர் சொன்னதே. அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற அவர் மாந்தனும் அல்ல. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் ஆதி காலத்திலேயே ஆரம்பத்திலே மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனை நித்திய ஜீவன் உள்ளவனாக உண்டாக்கினார். அவனுக்கு மரணமே இருக்கக்கூடாது, அவன் நித்திய ஜீவனோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை தன் சொரூபமாய் தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலாக அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். ஏனென்றால் அவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று. ஆனால் கீழே தள்ளப்பட்ட சாத்தான் செய்த பொய்யினாலும் அவனை வஞ்சித்து மனுஷன் தன்னுடைய நிலைமையை இழந்து விட்டான். ஆகவே நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை திரும்ப எடுக்கவே இல்லை. அந்த நித்திய ஜீவனை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலிருந்து நாம் விடுதலை ஆகும்படியாய் வெளிப்படுத்தல் 20:15 நாம் அதை வாசிக்கிறோம். அக்னி கடல் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் சாத்தான் அங்குதான் நம்மை கொண்டு போக விரும்புகிறான். ஆகவே நித்திய ஜீவனிலிருந்து நம்மை வேறு பிரிக்க பார்த்தான். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதை எதற்காக? அவரோடு கூட நாம் நித்திய ஜீவனிலே என்றென்றைக்கும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். அதற்காக தான் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி அவனோடு கூட நடமாடி சந்தோஷமாய் இருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே மனுஷனோடு கூட நடமாட கர்த்தர் ஆசையா இருந்தார். ஆனால் சாத்தான் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான். ஆகவே தேவனுடைய உறவை இழந்த மக்கள் நித்திய ஜீவனையும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி வாக்குரைத்த தேவன், அவர் பொய்யுரையாதவர், தன்னுடைய வாக்கை நிலைவரப்படுத்துவதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, நம்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் கொடுத்த அவருடைய ஜீவனாலே நாம் நித்திய ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாயிற்று. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். அதனால் தான் நான் சொன்னேன், அவர் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், என்னோடு நித்திய காலமாய் வாழ்வாய் என்று சொல்லி நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கெட்டு போனாலும் கர்த்தர் மறுபடியும் அதற்காக வேறு ஒரு காரியத்தை ஒரு ரேன்சம், அதாவது வேறு ஒரு சப்ஸ்டிடியூட் போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பதிலாக, நம்முடைய மரணத்துக்கு பதிலாக அவரை ஜீவனாய் நமக்கு கொடுத்தார். அவருடைய மரணத்தினாலே நாம் ஜீவன் பெற்றோம். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் சாபமானதினாலே நாம் ஆசீர்வாதமாக்கப்பட்டோம். ஆகவே அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து மறுபடியும் அந்த ஜீவனை நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை குறித்து நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டா, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோமா என்ற சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த நித்திய ஜீவனுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகிறீர்கள். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு தெய்வ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. இன்னும் கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சத்தியமுள்ளவர், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் சொன்னதை மாற்றாதவர். அவரிடத்துல உண்மை இருக்கிறது. உண்மை என்பது அவருடைய நாமம், உண்மை என்பது அவருடைய அடையாளம். எவ்வளவு அருமையான பாட்டு இல்லைங்களா? அப்போ அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சத்தியம் உள்ளவர், மாறாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் அவர் மேல் விசுவாசமா இருக்க வேண்டும்.
அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கிறது மாத்திரமல்ல, ஏற்ற காலங்களிலே அவர் நம்மிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தை இது எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். உன் வாயில வைத்த வசனமும் வார்த்தையும், உன் சந்ததியின் வாயில வைத்த வார்த்தையும் அது என்றைக்கும் மாறாது என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார், நம்மை சீர்படுத்துகிறார். நாம் விழுந்து போன பொழுது அதற்காக ஒரு 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 இன்னொரு ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மீட்கும் பொருளாய் நமக்கு கொடுத்து நம்மை மறுபடியும் நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தினது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மக்களே, உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். உங்களுடைய சந்ததியினுடைய வாயிலும் கூட தேவனுடைய வசனம் இருக்கத்தக்கதாக இந்த நாளிலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாம் எதற்காக இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால், அவருடைய வார்த்தையை பிரசுரிப்பதற்காக, பிரசித்தப்படுத்துவதற்காக, பிரகடனம் பண்ணுவதற்காக அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே இருக்குது. அதற்காக தான் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை கொடுத்து தெய்வ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவையும் கொடுத்திருக்கிறார். இவைகளோடு கூட நாம் எழும்பி கர்த்தருடைய வேலை செய்வோமாக. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதத்தின் நாளாயிருக்கட்டும். பொய்யுரையாத தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணுவதற்காக. செய்வோமா? இந்த வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் யாரிடத்திலாகிலும் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு நான் இதை உங்கள் கையில கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் இன்னொருத்தர் கையில இந்த வசனத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி உம்மை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பற்றிய நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தெய்வ பக்திக்கு ஏதுவான விசுவாசத்தை எங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை எங்கள் வாயிலே கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை போய் அநேகருக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவர் தான் பாத்திரர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a good day. God bless you.